ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. யாக்கோபினுடைய பெயரை குறித்து பார்ப்போம். யாக்கோபில் 4 எழுத்து உண்டு. யோத், ஆயின், கோஃப், பெத். இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் யாக்கோப். அதில் கடைசி 3 எழுத்து எடுத்திங்கன்னா ஆகாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாப் அப்படின்னா குதிங்கால். யோது என்னது? யோது கரம். இந்த யாக்கோபு பிறக்கும்போது இவன் என்ன செய்கிறான் பாருங்க. பைபிள் சொல்லுது, யாதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். ஏசா உடைய குதிங்காலை பிடித்து யாக்கோபு பிறக்கிறான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். ஏன் அவனுக்கு யாக்கோபு பெயர் வச்சாங்க? ஏன்னா அவன் குதிங்காலை பிடித்து பிறந்ததுனால யாக்கோப். இது ஒரு காரண பெயர். அவன் பிறக்கும் போதே தன்னுடைய அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு தான் அவன் பிறக்கிறான். ஆகாப் அப்படின்னா குதிங்கால், யோதுங்கிறது கரம். அவனுடைய யாருடைய கரம்? அது யாக்கோபனுடைய கரம். குதிங்கால் ஆகாப் யாருக்குள்ளது? அது ஏசாவுனுடைய ஆகாப். யாக்கோப் அவனுடைய அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு பிறந்ததுனால அவனுடைய பெயர் யாக்கோப் என்னப்பட்டது. யாக்கோப் என்கிற பெயரில் ஒரு ரகசியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.